இது சதீஷ் குடும்பம். அன்பு நிறைந்து இருக்கும் ஒரு வீடு. அப்பா, அம்மா, தங்கச்சி, அவங்களோட செல்ல நாய் எல்லாரும் அவனை ரொம்ப நேசிப்பார்கள். சதீஷ் நல்ல மனசு கொண்ட பையன். ஆனா மொபைல் தான் அவ உலகமா மாறி போயிருந்தது. கேம்ஸ், ரீல்ஸ், ஸ்க்ரோல். வீட்டில் எல்லாரும் பேசினாலும் அவன் பாதி கவனம்தான் கொடுப்பான். ஒரு நாள் அவங்க அம்மா மெதுவா சொன்னாங்க, சதீஷ், 3 நாள் மொபைல் இல்லாம இருந்து பாரு. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீயே தெரிஞ்சுப்ப. அவன் மொபைல பெட்டியில போட்டு பூட்டிட்டான். முதல் நாள வீடு அமைதியா இருந்துச்சு. அம்மா களைப்பா வேலை பார்க்கறத அவன் முதல் தடவையா கவனிச்சான். அம்மா, நானும் உதவட்டுமான்னு கேட்டான். பாத்திரம் கழுவினா, கண்ணி கொண்டு வந்தான், அரிசி எடுத்து வச்சான். அவங்க முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. அந்த சிரிப்பு அவனுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. பிறகு தங்கச்சியோட பிளே கிரவுண்ட்ல விளையாடினா, ஓடினா, சிரிச்சான், விழுந்து எழுந்தான். அப்போ அவனுக்கு புரிந்துச்சு, இதுதான் உண்மையான கேம். இரவு அவன் ஸ்கூல் பேக், கபர்ட் எல்லாம் சுத்தம் பண்ணினான். பழைய புத்தகம், நோட்ஸ், பழைய ஷூஸ் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சான். மனசு லேசா ஆயிடுச்சு. 2ஆம் நாள் சன்ரைஸ் பார்த்தான், டிராயிங் பண்ணான். உடம்பு சரியில்லாத அம்மாவை கவனிச்சான். அவன் செல்ல நாய மெதுவா அணைத்து கொண்டு தடவினான். அந்த நிமிஷம் அவன் மனசு ரொம்ப மென்மையாயிடுச்சு. அப்பா வீட்டுக்கு வந்தபோது அவன் ஓடி போய் முதல் முறையாக கட்டிப்பிடிச்சான். அந்த நிமிஷம் அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. 3ஆம் நாள் வீடு சுத்தம், சமைக்க உதவி, தங்கச்சிக்கு பாடம் கத்துக் கொடுத்தான். அவன் உணர்ந்தது, வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களால தான் அழகா இருக்குது. ராத்திரி அம்மா மொபைலை கொடுத்தாங்க. சதீஷ் சில நொடிகள் அமைதியா பார்த்தான். பிறகு சொன்னா, அம்மா, மொபைல் யூஸ் பண்ணுவேன். ஆனா வாழ்க்கைய இனிமே மிஸ் பண்ண மாட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த உண்மையான வாழ்க்கைய மொபைல்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நாம் தான் வாழணும், உணரணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ட்ரீம் பிக் தீம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.